வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பிஎஃப் மாமே. தோட்டம் கொண்ட ராசாவே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நீங்கள் இப்போ பிரிவில் பார்த்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் அதிகமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த ரீல்ஸ் வீடியோ எப்படி சிம்பிளாக நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஃபோட்டோஸ் எடிட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ சைஸ் செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போய்க்கோங்க. இப்போ ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியாவை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்க இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இமேஜ் வந்து ஃபில்ஸ்கள் ஆட் ஆயிரும். இப்போ மேலே இருக்க அந்த எக்ஸ்போர்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜியை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இமேஜ் எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறமா சேவ் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து கரெக்டாக 6 இமேஜஸ் தேவைப்படும். ஸோ 6 இமேஜையும் இதே மாதிரி எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த ப்ராஜெக்டை அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தானே இருக்கும். இதில் எப்படி நம்ம இமேஜெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய லேயர்ஸ்லாம் இருக்கும் ரெட் கலரில். அது எல்லாமே நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ண போகிற லேயர். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கீழே இங்கே இருக்க இந்த இமேஜ் லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு கலரிங் ஃப்ளாப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கேலரி வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் இப்போ அலைட் மோஷன் மூலியமாக எடிட் பண்ண அந்த இமேஜில் ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த இமேஜ் அப்படியே இங்கே வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். இப்போ அப்படியே சைடில் ஸ்க்ரால் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 3 குரூப் இருக்கும். இந்த 3 குரூப்லேயும் நாம் இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டாக இருக்க குரூப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப்பில் போயிட்டு 2வது இமேஜில் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த இமேஜ் இங்கே வந்து ஆட் ஆயிரும். உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஃபேஸ் கரெக்டாக தெரியல அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடு கீழே இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபேஸ் தெரிகிற மாதிரி கரெக்டாக அந்த இமேஜை வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2வதாக இருக்க அந்த குரூப்பை வந்து கிளிக் பண்ணி எடிட் குரூப்பில் போயிட்டு சேம் அதே மாதிரியே இமேஜ் லேயரை கிளிக் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு எந்த இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை அப்படியே வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா இமேஜும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் ஃபேஸ் சரியாக தெரியல அப்படின்னாக்கா கரெக்டாக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு குரூப்போட டைம் லைன் எனக்கு வந்து கம்மியாகிடுச்சு. ஸோ அதை வந்து நாம் கரெக்டாக 3.30 செகண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கலாம். கரெக்டாக டைம் லைனை 3.30 செகண்டுக்கு ஃபஸ்ட்டு குரூப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு இருக்க ஸ்பீடாமீட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக அது வரைக்கும் அந்த குரூப் வந்து கரெக்டாக ட்ராக் ஆயிரும். இப்போ 3வதாக இருக்க அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போயிட்டு சேம் அதே மாதிரியே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இமேஜை ரீப்ளேஸ் பண்ணும்போது கரெக்டாக இல்லை அப்படின்னாக்கா அந்த இமேஜை வந்து டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை ஆட் பண்ணி அந்த ரெக்டாங்கிளுக்கு கீழே இந்த இமேஜ் இருக்க மாதிரி மூவ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அவ்வளவுதான். ஸோ இதே மாதிரியே மீதி இருக்க எல்லா லேயர்லேயும் நீங்கள் கரெக்டாக இமேஜை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆயிரும். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து கொஞ்சமாக எடிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எல்லா இமேஜும் கரெக்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆயிரும். உங்களுக்கும் வீடியோவும் சூப்பராக கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.